தாவேகா தலைவர் விஜய் தாக்கப்பட்டாரா? டிஎன் 2026 பட கதை இதுதான். நடிகர் தம்பி ராமையாவோட பையன் உமாபதி ராமையா இயக்குனரா அறிமுகமாக இருக்கக்கூடிய படம் தான் தங்க நட்சத்திரம் 2026, அதாவது டிஎன் 2026. இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல விஜய கலாய்க்கிறது மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்து பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில இந்த படத்தோட கதை அப்புறம் அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி இணையத்துல தகவல்கள் கசிஞ்சுகிட்டு இருக்கு. தானா 2026 படத்துல ரொம்ப பெரிய திரை பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அதுலயும் நட்டி நடராஜ் தான் இந்த படத்திலேயே மெயின் பில்லர். அவரை தொடர்ந்து தம்பி ராமையா, எம்.எஸ். பாஸ்கர், ரெடின் கிங்ஸ்லி, இந்திரஜா ரோபோ சங்கர், யாஷிகா ஆனந்த், சாந்தினி தமிழரசன் மாதிரியான பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியான சமயத்துல படத்துல நடிகர் விஜய் அப்புறம் அவரோட அரசியல் வருகைய நேரடியா விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு பலரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அத படக்குழுவினர்கள் முழுமையா மறுத்திருக்காங்க. இந்த படத்துல ப்ரமோஷன்ல கூட நட்டி நடராஜ் விஜய் ஒரு சிங்கம், அவரை நாங்க கிண்டல் பண்றோம் அப்படின்னு சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நான் விஜய் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்கேன், அவரு என்னோட நண்பர், அவரை நாங்க கலாய்க்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே நட்டி நடராஜ் நடிச்ச சதுரங்க வேட்டை படத்துல ஒரு காட்சியில இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த காட்சி அதிகமா இணையத்துல ட்ரோல் ஆச்சு. அடிக்கடி விஜய கிண்டல் பண்றதுக்கு கூட பலர் இதை பயன்படுத்திட்டு வருவாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் நட்டி நடராஜனுடைய தோற்றம், உடை எல்லாமே பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிறதால விஜயத்தான் கலாய்ச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு பலரும் நம்பிட்டாங்க. ஆனா இந்த படம் தியேட்டர்ல வெளியானதும் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய இந்திரஜா ரோபோ சங்கர் தியேட்டர்ல வச்சே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல இன்னைக்கு வெளியான டிஎன் 2026 படம் நாங்க பார்த்துட்டோம். படத்துல எந்த இடத்துலயுமே விஜய் அண்ணாவை கிண்டல் பண்ணவே இல்ல. படத்துல அவரோட இமேஜ மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. படத்தை பார்த்த ரசிகர்கள் கிட்டயே கேளுங்க அப்படின்னு அங்கிருந்து ரசிகர்கள் கிட்ட இளைய தளபதி தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்லாருமே இல்ல அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி ராமையாவுக்கு இந்திரஜா நன்றி சொல்லிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நானும் இந்த படத்தை இயக்குன உமாபதி அண்ணாவும் விஜய் அண்ணாவோட தீவிரமான ஃபேன்ஸ். அவரை நாங்க பின்பற்றுவோம். அப்படி இருக்கிறப்போ விஜய் சாரை எப்படி எங்களால ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இந்த படத்தை விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த பலரும் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு வராங்க. அதுல இந்த படத்துல விஜய் மட்டும் இல்ல, விஜய் கூட ரஜினிகாந்த், இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் அப்படின்னு பல நட்சத்திரங்களை மறைமுகமா கலாய்ச்சிருக்காங்க. படம் முழுக்க விஜய் அட்டனன்ஸ் போடுறதெல்லாம் கிடையாது. சில காட்சிகள்ல விஜயோட அரசியல் வருகைக்கு எலிவேஷன் கொடுக்கறது மாதிரி இருக்குது அப்படின்னு பதிவிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க காமெடி காட்சிகளும் கலகலப்பான வசனங்களும் இருக்குது. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிதான் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த படத்தை பத்தின எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமா ஏற்பட்டிருக்கு.